வணக்கம் நண்பா. சைக்காலிகள் மற்றும் சக்சஸ்ஃபுல் இந்த ரெண்டுக்கும் நடுவில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 95% நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன ஃபாலோ பண்றோம், எப்படி அச்சீவ் பண்றோம் எல்லாம் நம்ம செயல்பாடு பொறுத்து தான் இருக்கு. இந்த உலகத்துல ரொம்ப கம்மியான பேர் தான் இதை பயன்படுத்தி சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸா மாறாங்க. இந்த வீடியோவில் இருக்கிற ஒரு சில ஹேபிட்ஸை மோட்டிவை பின்பற்றினா நம்மளாலையும் சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸாக மாற முடியும். அது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹை செல்ஃப் கான்செப்ட். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை ஒரு கம்ப்யூட்டராக கற்பனை பண்ணிக்கோங்க. செல்ஃப் கான்செப்ட் மாஸ்டர் ப்ரோக்ராமாக நினச்சிக்கோங்க. இதுதான் பிரெயினோட ஈக்க அமைப்பாக வேலை செய்யும். இதுதான் நம்ம ஆக்ஷன், ஃபீலிங்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட். நம்ம வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ செல்ஃப் கான்செப்ட் வச்சுருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம இலக்கை அடைய முடியும். எடுத்துக்காட்டா, உங்களால் மாதம் ஒரு 30,000 சம்பாதிக்க முடியாது. டக்குன்னு ஏதாவது தவிர்க்க முடியாத காரணத்தால் உங்களை வேலையை விட்டு தூக்கிடாடாங்கன்னா அந்த 30,000 விட கம்மியான சம்பளத்துக்கு வேலை செய்கிறீங்க. இப்போ உங்கள் பிரெயின் வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்களும் எப்படியாவது முட்டி மோதி கஷ்டப்பட்டு 30,000 சம்பளத்தை ரீச் பண்ணிடுவீங்க. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு, நீங்க சின்ன வயசுல இருந்து நல்லா பாட்டு பாடுவீங்க. ஆனா இன்னைக்கு ஸ்டேஜ்ல ரொம்ப மொக்கையா பாட்டு பாட போறீங்கன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க மொக்கையான ஒரு பெர்ஃபார்மன்ஸை தான் உங்களால கொடுக்க முடியும். உங்க செல்ஃப் கான்செப்டை ஹையா வச்சுக்கோங்க. அப்பதான் உங்க கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும். செல்ஃப் டிசிப்ளின். ஒழுக்கம்னா எல்லாரும் நெகட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிப்போம். ஏன்னா நம்ம பள்ளி பருவத்திலிருந்து நம்மள டிசிப்ளினா இருங்கன்னு சொன்னா அது யாருக்குமே பிடிக்காது. இந்த காலத்து சினிமால டிசிப்ளினா இருக்கிறவங்கள போரான பெர்சனா காட்டுவாங்க. பட் ரியாலிட்டியில வெற்றியாளர்கள் ஒழுக்கமா இருக்கிறதால தான் அவங்க சக்சஸ்ஃபுல் பெர்சனா மாறுனாங்க. சுய ஒழுக்கம் தான் அவங்க வெற்றிக்கு காரணம். சுய ஒழுக்கம் என்பது நமக்கு ஒரு விஷயத்தை செய்ய பிடிக்குதோ இல்லையோ அதை நம்ம கரெக்டா அந்த டைமுக்கு அந்த விஷயத்த கரெக்டான வழியில பண்றதுக்கு நம்மளை நாமே மாத்திக்கிறது தான் சுய ஒழுக்கம். எக்ஸாம்பிளுக்கு, நம்ம தினம் காலையில 5 மணிக்கு எழுந்துக்கிறது. இந்த விஷயத்த பண்ண மோட்டிவேஷனை விட செல்ஃப் டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். இதுதான் உங்களுக்கு அதிகமா தேவைப்படும். மோட்டிவேஷனால ஒரு நாள், 2-3 நாள், அதிகபட்சமா ஒரு வாரத்துக்கு நம்மால அந்த டைமுக்கு எந்திரிக்க முடியும். ஆனா சுய ஒழுக்கம் நம்ம கிட்ட இருந்தா இது உங்களுக்கு ஒரு பழக்கமா மாறிடும். நீங்களும் 5 மணிக்கு எந்திரிப்பீங்க. இதனால உங்க செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும். செல்ஃப் டிசிப்ளினும் செல்ஃப் எஸ்டீமும் இன்டர் ரிலேட்டடா கனெக்ட் ஆயிருக்கும். இதனால உங்க கான்ஃபிடன்ஸும் உயரும். இதை பயன்படுத்தி ஒரு வெற்றியாளரா மாற முடியும். ஒரு ரிச் பீப்புளுக்கு சுய ஒழுக்கம் தான் அவங்க வேலையை கரெக்டா பிளான் பண்ணி அந்த வேலையை டைமுக்கு பண்ண உதவி பண்ணும். இதனால தான் அவங்க வெற்றியாளரா மாறுறாங்க. ஃபீட் யுவர் மைண்ட் வித் மென்டல் புரோட்டீன். நம்ம பாடி மாதிரியே நம்ம மூளைக்கும் சரியான டயட்டை கொடுக்கணும். அப்பதான் அது நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். உங்க பிரெயின் எது அதிகமா கன்சியூம் பண்ணுதோ இதுக்கு பேர் தான் இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ்னு சொல்லுவோம். உங்க பிரெயின் சக்சஸ்ஃபுல்லா மாற பாசிட்டிவான கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுங்க. பாசிட்டிவ் நாலேஜ் அண்ட் குட் இன்ஃபர்மேஷனை கற்றுக்கோங்க. நெகட்டிவ் விஷயத்தை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்க. உதாரணத்துக்கு, விலை உயர்ந்த லேம்போகினி கார் விளம்பரங்களை டிவியில் ஒளிபரப்ப மாட்டாங்க. ஏன்னா ரிச் பீப்புள் அதிகமாக டிவி பார்த்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயத்த புக்ஸு அண்ட் மேக்சின் வழியாக தெரிஞ்சுக்குவாங்க. என்டர்டெயின்மெண்ட் நம்ம பிரெயினுக்கு ஜங்க் ஃபுட் மாதிரி. அதை எப்போவாவது நம்ம என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட்டை பார்த்தா ப்ராப்ளம் இல்லை. பட் எப்பவுமே என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட்டை பார்த்தா அது நம்ம பிரெயினுக்கு கொடுக்குற அன்ஹெல்தி ஃபுட் மாதிரி. அதுவே நமக்கு எதிர்மறையான சிந்தனையை உண்டு பண்ணும். ஷோ பிரெயின் டயட் ரொம்ப முக்கியம். டெய்லி கோல் செட்டிங். எந்த விஷயம் பண்ணாலும் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டோட பண்ணணும். நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டை பண்ண பழகிட்டோம்னா நம்ம கோல் அச்சீவ் பண்ண அது நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஹெல்த் ஓரியன்டேஷன். சக்சஸ்ஃபுல் பர்சனுக்கும் அன்சக்சஸ்ஃபுல் பர்சனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ் அவங்க ஹெல்த் மெயின்டைன்ஸ் பண்ண நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதாவது எக்ஸசைஸ்
மெடிடேஷன், ஃபுட், டயட் பண்ணுவாங்க. பட் அன்சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ் அவங்க ஹெல்த்ல கவனம் செலுத்த மாட்டாங்க. அதனால அவங்க ஹெல்த் மோசமாக ஆரம்பிச்சிடும். இதனால டாக்டர் கிட்ட போய் அவங்க டைம், எனர்ஜி அண்ட் மணி எல்லாம் செலவாகிடும். பணத்துக்காக அவங்க ஹெல்த் ஸ்பாயில் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. பட் அவங்க ஹெல்த் ஸ்பாயில் ஆனதால அவங்க பணம் முழுக்க அவங்க ஹெல்த் சரி பண்ண செலவாகிடும். நம்ம எந்த அளவுக்கு நல்லா சம்பாதிச்சாலும் அதை அனுபவிக்க ஹெல்த் ஒத்துக்கலைன்னா நம்மளால அதை அனுபவிக்க முடியாது. நம்ம கிட்ட பெரிய வீடு இருக்கலாம், கார் இருக்கலாம், ஆனாலும் நம்ம உடல் நலம் ஆரோக்கியமா இல்லைன்னா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது. அவங்க ஃபுல் பர்சன்ஸ் அவங்க ஹெல்த்ல கான்சென்ட்ரேஷன் பண்றதால அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அதனால அவங்க ஃபுல் பொட்டன்ஷியலோட ஒர்க் பண்ணுவாங்க ஷோ. இதனால அவங்க பண்ற ஒர்க்ல பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்க முடியும். அதனால அவங்க லைஃப்ல முன்னோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. இதனால தான் உங்க ஹெல்த் மேல கவனம் செலுத்துங்க. உங்களை பிசிக்கலா ஸ்ட்ராங்காக எக்ஸசைஸ் பண்ணுங்க. உங்களை மென்டலா ஸ்ட்ராங்கா மாத்த மெடிடேஷன் பண்ணுங்க. உங்க ஹெல்த் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா உங்க வேலையில 100% சக்சஸ்ஃபுல்லா கொடுக்க முடியும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.